ஒரு அழகான கிராமத்தில் சிவப்பு நிறத் தொப்பி அணிவது மிகவும் விரும்பிய ஒரு சிறுமி வாழ்ந்து வந்தாள். அனைவரும் அவளை சிவப்பு தொப்பி என்று அழைத்தார்கள். ஒருநாள் அவள் அம்மா கூறினாள், பாட்டி உடம்பு சரியில்லை, இந்த உணவு கூடை அவளிடம் கொண்டு செல். ஆனால் வழியில் யாரிடமும் பேசாதே. சிவப்பு தொப்பி காட்டுக்குள் நடந்தாள். அப்போது ஒரு சூழ்ச்சியுள்ள ஓநாய் அவளை பார்த்தது. அது இனிமையாக பேசிக்கொண்டு பாட்டி வீட்டின் வழியை தெரிந்து கொண்டது. ஓநாய் வேகமாக பாட்டி வீட்டிற்குச் சென்று பாட்டியை மறைத்து வைத்து அவள் உடை அணிந்து படுக்கையில் படுத்துக்கொண்டது. சிவப்பு தொப்பி வந்து, பாட்டி, உங்களுடைய கண்கள் ஏன் இவ்வளவு பெரியது என்று கேட்டாள். அப்போது ஓநாய் திடீரென எழுந்தது. அதே நேரத்தில் ஒரு வேட்டைக்காரன் வந்து ஓநாயை விரட்டினான். பாட்டியும் சிவப்பு தொப்பியும் பாதுகாப்பாக மீண்டார்கள். கதையின் நெறி: அந்நியர்களை நம்பக்கூடாது. பெற்றோரின் அறிவுரையை கேட்டு நடக்க வேண்டும்.